கொம்பு சிவி விஜயகாந்தோடைய பையன் நடிச்சிருக்கிறாரு. 13 வருஷம் ஆச்சு விஜயகாந்த் பையன் வந்து நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து கொடுத்த உதவி தான் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் உடல்நிலை நல்லா இருக்கும்போது சகாப்தங்கிற படத்தை அவர் தான் ஆரம்பித்தார். அவர் தான் வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சாட்சிகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணலில் நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த், அவரோட படம் வரப்போது, அவரை பற்றியும் அந்த படத்தை பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ கொம்பு சிவி திரைப்படம் வரப்போகுது, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். கொம்பு சிவி விஜயகாந்தோடைய பையன் நடிச்சிருக்கிறாரு. 13 வருஷம் ஆச்சு விஜயகாந்த் பையன் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி சகாப்தங்கிற படத்தில் தான் அவர் முதல்ல அறிமுகமாகறாரு. அதுக்கப்புறம் மதுரை வீரன் ஒரு படம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். இப்போ சமீபத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு யானையோட அந்த ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த அவருடைய ஹைட்டு, வெயிட்டு, லுக்கெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்தார். ஸோ அது ஒரு பெரிய வெற்றி படமாக ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வந்து பெருசாக வந்து பேசப்படாமல் அப்படியே கடந்து போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு சிவிங்கிற படம் வந்து இப்போ விஜயகாந்தோடைய பையன் நடித்து நாளைக்கு வெளிவரப்போகுது. அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் பையன் அவரும் பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன், அப்புறம் வந்து சரத்குமார் நடிச்சிருக்காரு. ஒரு புதுமுக ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு டேம் பேஸ் பண்ண ஒரு கதையை பின்னி எடுத்திருக்கிறாங்க. ஒரு கிராமத்து நாயகனாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய பையன் வந்து நடிச்சிருக்காரு. பொன்ராம் இதுக்கு முன்னாடி பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அவர் வந்து இந்த படத்தை இயக்கம் பண்ணியிருக்காரு. ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போது. இந்த படத்தினுடைய ட்ரைலர்லேருந்து ப்ரொமோலேருந்து எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. விஜயகாந்தனுடைய பையன் இந்த படம் அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்குமா, இந்த படம் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்குமா, அடுத்த உயரத்துக்கு அவர் விஜயகாந்த் பையன் போவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. படம் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அவருடைய நடிப்பு, அவருடைய ஸ்டைலு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடியே படைத்தலைவன்லேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு நடிகராக பார்க்கப்பட்டார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிங்கிறது இன்னும் அவருக்கு கிடைக்காமல் இருக்குது. ஒரு விஜயகாந்த் பையன் அப்படின்னும்போது, விஜயகாந்த் மிகப்பெரிய உயரத்தை வந்து சினிமா துறையில் தொட்டவர், அரசியலையும் தொட்டவர். அப்படின்னும்போது விஜயகாந்தனுடைய வாரிசு அப்படின்னும்போது இந்த 13 வருஷத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 30 படங்களாவது ஒரு நடிச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஆளுமை. அப்படி இருக்கும்போது அவரோட பையனே பார்த்தீங்கன்னா இந்த 13 வருஷத்தில், அதாவது முக்கி முணுங்கி தட்டு தடுமாறி கிட்டத்தட்ட ஒரு 30 படம் நடிக்க வேண்டிய இடத்துல 4 படம் தான் நடிச்சிருக்காருன்னும் போது ஒரு வேதனையான விஷயம். அந்த வெற்றி இந்த படமாவது கொடுக்கும் அப்படின்னு வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பார்க்கலாம், ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ஓகே, ஸோ சகாப்தம்க்கு அப்புறம் ஒரு கேப், அதுக்கப்புறம் மதுரை வீரன் வருது, ஒரு கேப், அதுக்கப்புறம் தான் 2025ல் 2 ரிலீஸ் கொடுக்குறாரு. இது ஏன்னு நினைக்கிறீங்க? சொல்கிறேன்ல, விஜயகாந்த் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். விஜயகாந்த் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு கமாண்டோடு இருப்பாங்கள்ல, ஒரு சிலர் தான் அப்படி கமாண்டோடு இருப்பாங்க, ஒரு சிலர் தான் வந்து ஒரு ஆளுமையோடு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகர் விஜயகாந்த். அதாவது விஜயகாந்தை பார்த்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் வர மாதிரி ஒரு லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக ஒரு பர்சனாலிட்டியான லுக்கு விஜயகாந்துக்கு. ஸோ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிய மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அன்பான மனிதர். ரொம்ப பல பேருக்கு வந்து விஜயகாந்த் பல உதவிகள் செஞ்சுருக்காரு. இந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எத்தனையோ உதவிகள் செஞ்சுருக்காரு. அதாவது பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து விஜயகாந்தால் வந்து உணவு சாப்பிட்ருக்காங்க. பல பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தால் பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் கல்வி உதவி பெற்றிருக்காங்க. பல பேர் மருத்துவ உதவிகள் பெற்றிருக்காங்க. இப்படி கேட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நின்று அதை பார்க்கக்கூடிய, கவனிக்கக்கூடிய, கேட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். அவர் பண்ண உதவிகள் வந்து சாதாரண உதவிகள் கிடையாது. சினிமா துறையில் நடிகர் சங்கம் அப்படின்னும்போது ஒரு காலகட்டத்தில் நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டமைப்புக்கு, அந்த அமைப்புக்கு அவர் வந்து தலைவராக இருந்தார். அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, நடிகர்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, எத்தனையோ சிக்கல்கள் வந்துச்சு. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு துணிச்சலாக வந்து முன்னின்று வந்து சால்வ் பண்ணார். பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சார். பல நடிகர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டறிஞ்சு அவங்களுக்கு உதவி செஞ்சார். நடிகர் சங்கம் கட்டடம் வந்து இவர்
வந்து தலைவராக இருக்கிற காலத்தில் தான் வந்து பேங்க்கில் ஏலத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதை வந்து எப்படியாவது மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் இருந்த முக்கியமான நடிகர் ரஜினிகாந்த் உட்பட பலரை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் ஸ்டார் நைட் வெளிநாடுகளில் நடத்தி அதில் ஒரு பெரிய வருமானத்தை ஈட்டி அதை அப்படியே கொண்டு போய் பேங்க்கில் கட்டி அந்த நடிகர் சங்க கட்டடத்தை திருப்பி அந்த பத்திரத்தை வந்து நடிகர் சங்கத்துக்கே ஒப்படைத்த பெருமை வந்து விஜயகாந்துக்கு உண்டு. அப்படி வந்து எல்லா விஷயமும், அதாவது விஜயகாந்த் அப்படின்னா எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து ஒரு ஆளுமையாக பண்ணக்கூடிய ஒரு நடிகர், ஒரு எப்படி நம்ம முடிக்க முடியும், செய்ய முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு பண்ணக்கூடிய ஒரு நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும். நம்ம நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து கொடுத்த உதவி தான் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார். அதாவது விஜய் வந்து நாளைய தீர்ப்பு நடித்து பெரிய நஷ்டம் அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு படத்தில் பெரிய ஸ்டார் ஒருத்தர் கூட நடித்தா உதவியாக இருக்கும், அது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும், அந்த படம் வந்து எல்லாரையும் போய் ரீச் ஆகும்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயோட தகப்பனார் விஜயகாந்த் போய் கேட்டப்ப ஃப்ரீயாகவே நடிச்சு கொடுத்தார். அந்த செந்தூர பாண்டிங்கிற படத்தை விஜயகாந்த் வந்து விஜய்காண்டி ஃப்ரீயாகவே நடித்து கொடுத்தாரு. அந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்துச்சு. விஜயோடைய கேரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச ஒரு படம். அதாவது ஏபிசி எல்லா சென்டர்லையும் விஜய்ங்கிற நடிகரை வந்து கொண்டு போய் சேர்த்தது விஜயகாந்த் தான். அது வந்து மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய மகனுடைய பூஜைக்கு ஒரு அழைப்புதல் வந்து விஜய் கொடுத்து விடுறாரு. அந்த அழைப்புதலை பெற்றுக்கொண்ட விஜய் அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமார் மூலம் வந்து ஒரு புக்கே கொடுத்து விடுறாரு. அந்த பூஜைக்கு விஜய் வரலை. விஜயகாந்த் தான் அந்த விஜய்க்கே உதவி செஞ்சார். ஆனால் விஜய் வந்து அந்த விஜயகாந்த் மகனுடைய பூஜை, அந்த சகாப்தம் நடந்துச்சு இல்லையா, அந்த படத்தினுடைய பூஜை வந்து பிரம்மாண்டமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் வந்து உடல்நிலை ரொம்ப நல்லா இருந்தார். பல பேர் அந்த விழாவில் கலந்துக்கிட்டா கூட அவரால் உதவி பெற்ற விஜய் அந்த விழாவுக்கு அன்னைக்கு வராமல் போயிட்டார். அது விஜயகாந்துக்கு பெரிய மன வருத்தம் இருந்துச்சு. அடுத்தடுத்து ஏதாவது சூழ்நிலையில் விஜயகாந்த் பையனுக்கு உதவி பண்ணியிருக்கலாமா அப்படின்னா பண்ணியிருக்கலாம், பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஏன் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார் தமிழ் சினிமாவில். அவரோட கூட நடிக்கிற ஒரு கதாபாத்திரமாக ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம சண்முக பாண்டியனுக்கு கொடுத்து அது வந்து என்கரேஜ் பண்ணார்னா அடுத்தடுத்து வந்து விஜய் படத்தில் நடித்தா ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும், ஒரு ஆடியன்ஸ் பெரிய ரீச் கிடைக்கும், அடுத்தடுத்த படங்கள் வந்து சண்முக பாண்டியனுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த உதவி வந்து விஜய் செய்யவே இல்லை. பூஜைக்கு வரலை, கூட நடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணலை. சரி பரவாயில்ல, கோட்டுன்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, அந்த கோட்டுங்கிற படத்தில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் மாதிரியே ஏஐயில் உருவாக்குனாங்க. ஏஐயில் விஜயகாந்த் மாதிரியே உருவாக்கி ஒரு ஃபைட்டு, ட்ரெயின் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன், அது வந்து காட்சியமைப்பு பண்ணியிருந்தாங்க. அது பெருசாக தேட்டரில் வந்து கிளாப் பண்ணி விசில் அடித்து என்ஜாய் பண்ணாங்க விஜயகாந்தை மறுபடியும் பார்க்கும்போது. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, ஏஐயில் விஜயகாந்தை உருவாக்குறதுக்கு பல கோடி தேவைப்பட்டது. பல கோடி செலவழித்து அப்படியே தத்துரூபமாக விஜயகாந்தை வந்து ஏஐயில் உருவாக்குறதுக்கு பதில் விஜயகாந்தனுடைய மகன் சண்முக பாண்டியனை அதே இடத்துல நடிக்க வச்சுருந்தா அது விஜயகாந்த் நடித்த மாதிரி தானே இருக்கும், விஜயகாந்தே வந்து நடித்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ரீச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஃபைட்டில் நடித்தா கூட, ஒரு சீனில் நடித்தா கூட அந்த விஜயகாந்த் நடிக்க வேண்டிய இடத்துல விஜயகாந்த் பையன் நடித்தா அந்த ஆடியன்ஸ் வந்து விஜயகாந்தோட கனெக்ட் பண்ணிப்பாங்க பையன். அப்படி இருக்கும்போது அந்த வெற்றி வந்து விஜயகாந்த் பையனுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டும் செய்யலை. இதெல்லாம் வந்து எப்படின்னா, இதை விஜய் ப்ளேம் பண்ணுறீங்க, வை வாஸ் இட் நாட் வெங்கட் பிரபுஸ் கால்? விஜய் அதாவது வந்து விஜய் வந்து அவரால் பயனடைந்தவர். வெங்கட் பிரபுங்கிறவர் வந்து ஒரு இயக்குனர். அவரால் விஜயகாந்தால் என்ன பயனடைஞ்சார் அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். அதாவது விஜயகாந்தால் விஜய் வந்து பல பயன்கள் அடைஞ்சிருக்கிறார். ஆரம்பத்தில் செந்தூர பாண்டிங்கிற படத்தில் விஜயகாந்த் வந்து விஜயோட சேர்ந்து நடித்ததுனால தான் விஜய்க்கு அவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சிச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது விஜயகாந்த் அன்னைக்கு வந்து செந்தூர பாண்டி நடக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 93ன்னு நினைக்கிறேன், 93ல் விஜயகாந்த் வந்து ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், ஒரு மாசான ஹீரோவாக இருக்கார், பெரிய வியாபாரம், பெரிய ஆடியன்ஸு, பெரிய ஓப்பனிங் எல்லாமே இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவாக இருக்கிறவர். எந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு புதுமுகம், நான் சொல்கிறது விஜய் தான், விஜய் வந்து அன்று புதுமுகம் தான். ஒரு நாளைய தீர்ப்புங்கிறது ஒரு அட்ர ஃப்ளாப் படம், ஒரு ஷோ கூட ஓடாத ஒரு படம். அடுத்து ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னும் போது ரெண்டாவது படம் யாருன்னே தெரியாத ஒரு புதுமுகமாக தான் அன்றைக்கி விஜய் எல்லாரும் பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லாராலும் கொண்டாடப்படுற விஜய் அன்று வந்து யாருன்னே தெரியாத ஒரு புதுமுகமாக இருந்தபோது நான் நடிக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நடித்து கொடுத்தார் இல்லையா, அந்த ஒரு மனசு வரணும்ல. அதாவது நீங்கள் அந்த படத்தை செந்தூர பாண்டி பார்த்தீங்கன்னா, உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். செந்தூர பாண்டி படத்தை பார்த்தீங்கன்னா
அன்னைக்கு மாஸ் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ விஜயகாந்த் உட்காந்துருப்பார். அன்னைக்கு அவர் உட்காந்துருக்கும் போது ஃபைட் சீக்வன்சஸ் வருதுன்னா கோமா எந்திரிக்கிற மாதிரி வந்து காட்சி அமைச்சிருப்பாங்க விஜயகாந்த். உடனே வந்து விஜய் வந்து அவரோட தோளில் அப்படி தட்டி, அண்ணே இதுக்கெல்லாம் எதுக்குண்ணே நீங்கள் எந்திரிக்கிறீங்க, செந்தூர பாண்டி தம்பி நான் இருக்கேண்ணே, நீங்கள் உட்காருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போய் அடிப்பார். அதுக்கு எந்த ஹீரோ ஒத்துக்குவார்? எந்த ஹீரோ வந்து தான் உட்காந்துக்கிட்டு ஒரு புதுமுகம் நடிகரை வந்து அடிக்கிறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் எந்த ஹீரோ ஒத்துக்குப்பார்? யாராவது ஒத்துப்பாங்களா? ஒரு டாப் ஸ்டாரு, ஒரு உச்சத்தில் இருக்கிற ஹீரோஸ் ஒத்துப்பாங்களா? சரி கேட்குறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஏன் விஜய் மட்டும் ப்ளேம் பண்ணுறீங்க, ஏன் வந்து நீங்கள் அப்படி குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. இப்போ வந்து இந்த சண்முக பாண்டியன்கிறவர் இருக்கார். இந்த சண்முக பாண்டியங்கிறவருக்கு விஜயுடைய படத்தில் ஏதோ ஒரு காட்சி கொடுத்து பயன்படுத்த முடியுமா முடியாதா? ஒரு சின்ன ஒரு கேரக்டராவது கொடுக்க முடியுமா முடியாதா? பெரிய கேரக்டர் கொடுக்க வேண்டாம், பெரிய ஒரு மாசான ஒரு ஈக்குவலான கேரக்டர்லாம் கொடுக்க வேண்டாம், ஏதோ ஒன்று கொடுத்தா அது விஜய் படத்தில் விஜயகாந்த் பையன் நடிச்சிருக்காருன்னா அந்த ரீச் பெருசாக இருக்குமா இல்லையா? அதை கொடுக்குமா முடியுமா முடியாதா? அப்போ அன்று விஜயகாந்தால் உதவி பெற்ற விஜய் அவர் தான் கடமைப்பட்டிருக்கிறார். அதனால தான் அவர் தான் செய்யணும். வெங்கட் பிரபு இதுக்கு செய்யணும். வெங்கட் பிரபு விஜயகாந்தால் என்ன பயனடைஞ்சிருக்கிறார்? மற்றவர்கள் விஜயகாந்தால் என்ன பயனடைஞ்சிருக்கிறார்? இன்னைக்கு இருக்கிற அஜித்தோ, தனுஷோ, சிம்புவோ யாருமே விஜயகாந்தால் பயனடைஞ்சவங்க கிடையாது. விஜயகாந்த் அன்னைக்கு நடிகர் சங்கத்தின் மூலமா எல்லாருக்குமே பல உதவிகள் செஞ்சிருக்கார். பல நடிகர்களுக்கு பல உதவிகளை செஞ்சிருக்கார். என்னென்னமோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நேரடி உதவி பெற்றது விஜய். அந்த விஜய் இன்னைக்கு விஜயகாந்த் பையனுக்கு உதவி செய்யலைன்னா இப்போ விஜய் தான் ப்ளேம் பண்ண முடியும். ஓகே, ஃபைன் சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, விஜயகாந்தே வந்து ஒரு சூப்பரான நடிகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவர் ஏன் அவர் பையனோட கெரியருக்கு ஹெல்ப் பண்ணலை? அதெல்லாம் பையனோட கேரியருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமலாம் இல்லைம்மா. அவர் உயிரோடு இருக்கும்போது, அவர் உடல்நிலை நல்லா இருக்கும்போது சகாப்தங்கிற படத்தை அவர் தான் ஆரம்பித்தார். அவர் தான் பூஜை போட்டு தொடங்கி வச்சார். அவர் தான் அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு முதல் அடித்தளம் எடுத்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த பையனுடைய வெற்றிக்கு வந்து அவர் தான் தொடக்க விழா பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் என்ன துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா, அடுத்து மதுரை வீரன் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா விஜயகாந்தினுடைய உடல்நிலையில் வந்து செட்பேக் ஆயிடுச்சு. அரசியலையுமே விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்தையும் உச்சத்தையும் தொட்டிருந்தார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு வந்திருந்தார். ஆனால் உடல்நிலை வந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாதமாக போச்சு. ஒத்துழைக்காமல் போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஜயகாந்த் டவுன் ஆகிட்டார். நீங்கள் பார்த்தீங்கல்ல, கிட்டத்தட்ட விஜயகாந்த் இறக்கிறதுக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயகாந்த் வந்து அப்படியே உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்க் ஆக ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக ஆரம்பித்தார். அப்படி இருக்கும்போது ஒரு ஆளுமையாக இருந்த மனிதன் உடல்நிலை சரியில்லைன்னா என்ன செய்ய முடியும்? நோய் யாருக்கு வேணால் வரும், உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும், யாருக்கு வேணால் வரும். அப்படி ஒரு இயற்கை சூழலில் அவர் மாட்டினதுனால அவரால் அடுத்தடுத்து வந்து ஒரு போல்டான டிசிஷன்ஸு, ஒரு தைரியமான முடிவுகளை எடுத்து தொடர்ந்து வந்து அவருடைய பையனுக்கு அவரால் சப்போர்ட் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மை. அப்படியே அவரே சிங்க் ஆகிட்டு இருக்கும்போது அவர் என்ன செய்வார்? அப்படி தான் அவருக்கு வந்து பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நான் கேட்குறேன், இந்த சண்முக பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து விஜயகாந்தோட மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு அறிஞ்ச விஷயம். அவர் சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்கார். 13 வருஷத்தில் 4 படம் தான் நடிச்சிருக்கிறார். இந்த 13 வருஷத்தில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. விஜயகாந்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கலாம்ல. இன்றைக்கி எத்தனையோ பிரபல நடிகர்கள் இருக்காங்க. அந்த யாராவது வந்து தங்கூட வந்து நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட நடித்து கொடுக்கலாம். இல்லை, சண்முக பாண்டியன் நடிக்கிற படத்தில் நான் ஒரு கேமியோ பண்ணித்தரேன், நான் ஒரு ரோல் பண்ணித்தரேன், ஒரு 20 நிமிஷம் வரேன், ஒரு 15 நிமிஷம் வரேன், ஒரு 10 நிமிஷம் வரேன், ஒரு 5 நிமிஷம் வரேன், பண்ணி கொடுக்கலாமே. யாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு வரலைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இது நன்றி கெட்ட சினிமா உலகம். அதாவது விஜயகாந்தால் பயனடைந்தவர்கள் யாருமே விஜயகாந்த் பையனுக்கு உதவி செய்ய வரலை. இந்த சினிமா துறையில் வந்து ஒரு ஆளுமையாக இருந்த விஜயகாந்தனுடைய மகன் அடுத்த ஒரு உயரத்துக்கு இதே சினிமாவில் வந்து போகிறதுக்கு தத்தளிச்சிட்டு இருக்காரு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒன்று தண்ணியில் நீச்சல் தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கிறவருக்கு, அடரா அவர் நீச்சல் தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருக்காரு, நம்ம போய் கை கொடுப்போம், நம்ம இப்படி கை கொடுத்து தூக்கி விட்டால் அவரை மேலே எழுப்பி விட்டுற முடியும், அவரை தூக்கி விட்டுற முடியும் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு சினிமா துறையில் இருக்காங்க. பிரபல நடிகர்கள் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நடிகர் சங்க கட்டடத்தை மீட்டி கொடுத்தது விஜயகாந்த் தானே. அந்த நடிகர் சங்கத்தில் தானே நீங்கள் எல்லாம் மெம்பராக இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் தானே அந்த துறையில் வந்து இருக்கிறீங்க. அப்போ அந்த நடிகர் சங்கத்தை மீட்டி கொடுத்த அந்த நடிகர் விஜயகாந்தோடைய பையனுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? யாருமே உதவி செய்யலையே. சரி, விஜய் தான் உதவி செய்யலை. விஜய் ஏன் சொன்னேன்னா, விஜய் பயனடைந்தவர், நேரடியாக பயனடைந்தவர், அவரே உதவி செய்யலை. மற்றவர்கள் யாராவது உதவி செஞ்சுருக்கலாமே. எத்தனையோ பேர் வந்து லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படைத்தலைவன்ற படத்தில் வந்து நடித்து கொடுக்குறேன்னாரு. நடித்து கொடுப்பார்னு பல வருடங்கள் வந்து அவருக்காண்டி வெயிட் பண்ணாங்க. அவர் வந்து நடித்து கொடுக்கவே இல்லை. ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரமணா பார்ட் 2 எடுத்தால் நான் விஜயகாந்த் பையனை வச்சு தான் போட்டு எடுப்பேங்கிறாரு. ரமணா பார்ட் 2 எடுப்பாரா, மெதராசி எடுப்பாரா, மெதராசி பார்ட் 2 எடுப்பாரா? மெதராசி பார்ட்டு தான் எடுப்பார். ரமணா பார்ட் 2 விஜயகாந்த் பையனை வச்சு எடுக்க மாட்டார். ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வெளிச்சம், அவங்கவுங்க உயரம், அவங்கவுங்க உச்சம், அவங்கவுங்க மார்க்கெட்டை நோக்கி தான் போகிறாங்களே தவிர யாரும் உதவி செய்கிறதுக்கு இந்த சினிமா துறையில் தயாராக இல்லை. ஓகே, ஒரு நெப்போ கிட்டா இருந்துமே சண்முக பாண்டியனுக்கு ஏன் இந்த நிலைமை? அதான் நான் சொன்னேன்மா. நான் சொன்ன எல்லா காரணங்கள் தான். ஒரு
ஒரு நெப்போக்கிட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சினிமா என்பது ஒரு பெரிய மீடியா. அந்த மீடியாவில் வந்து உங்களை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். அந்த சேர்க்கறதுக்கான ஒரு படம் வந்து அமையணும். நீங்கள் வெற்றியாளர்கள் நீங்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் எடுத்துங்களேன், ஒரு நாளைய தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு செந்தூர பாண்டி தான் அவருக்கு வந்து அடுத்த தளமாக இருந்துச்சு. அவரை கொண்டு போய் அடுத்த தளத்துக்கு சேர்த்துச்சு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து சண்முக பாண்டியனுக்கு அமையலை. ஒரு சரியான கதை, ஒரு அழுத்தமான படம், ஒரு மாசான படம், அது மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரியான படம் அது வந்து அமையலை. இப்போ வந்து பிரபு மகன் இருக்கார் இல்லையா, விக்ரம் பிரபு, அவருக்கு அந்த கும்கி வந்ததுனால தான் அது பிரபு சாலமன் படம். இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு இருக்கார், லக்ஷ்மி மேனன் இருக்காங்க, ஒரு யானை, ஒரு அழகான ஒரு யானை பாகன் கதை. அந்த கதைக்களமே ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தார் பிரபு சாலமன். அந்த படமே வந்து நல்லா இருந்ததுனால அந்த முதல் படமே வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துச்சு. விக்ரம் பிரபு அப்படிங்கிறவர் வந்து அடையாளப்படுத்துச்சு. அப்படி ஒரு படம் அமையணும், ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு படம் அமையணும். ஏன் வந்து விக்ரமோடைய மகன் வந்து இன்னைக்கு தடுமாறிட்டே இருந்தார். முதல்ல என்னமோ ஒரு படம் நடித்தார், அது இதுன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகான் ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்கள், ஒரு பைசன் வந்ததுக்கப்புறம் அந்த பைசனுடைய கதைக்களம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சரியான படம் அமையணும். அது மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் சரியான ஒரு கேரக்டரில் அவர் நடித்ததுனால இப்போ இன்றைக்கி வந்து டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாராக வந்து துருவ் விக்ரம் மாறிட்டார். ஸோ அப்படி படம் வந்து அமையணும். துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பையனுக்கு அப்படி அமையாமல் இருக்குது. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு 2 மகன்கள். ஆனால் வந்து ஒருத்தர் அரசியலுக்கும் ஒருத்தர் நடிப்புக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இதே பாதையில் தான் போவாங்களா? இது நமக்கு சொல்ல முடியாதுமா. அதாவது வந்து விஜயகாந்த் வந்து நடிகராக வந்து அதுக்கப்புறம் அரசியல்வாதியாக மாறினார். நடிகராகவும் வெற்றியாளராக இருந்தார், அரசியல் தலைவராகவும் வெற்றியாளராக இருந்தார். அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அவருடைய 2 வாரிசுகளில் ஒரு வாரிசு, அதாவது வந்து சண்முக பாண்டியனுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு அவர் வந்துட்டார், சினிமாவுக்கு வந்துட்டார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி அரசியலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த விஜய் பிரபாகரன்கிறவர், அவர் வந்து அரசியலில் அடி எடுத்து வச்சிருக்காரு. பிரேமராஜா விஜயகாந்த் வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்றுக்கிறாங்க. அவங்களுடைய தலைமையில் வந்து இவர் வந்து அரசியல் தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய பயணம் வந்து தொடங்கியிருக்கு. சமீபத்தில் கூட விருதுநகரில் வந்து எம்பி எலெக்ஷனில் நின்னார்னு நினைக்கிறேன், தோல்விட்டார். அது வேறு விஷயம். பல தோல்விகளுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக வெற்றியாளராக வருவார். என்னைக்காவது ஒரு நாள் வந்து விஜயகாந்தினுடைய வாரிசுகள் 2 பேருமே வெற்றியாளர்களாக வருவாங்க. ஒருத்தர் அரசியலையும் ஒருத்தர் சினிமாலையும் வருவாங்க. அந்த காலம் வரும். அந்த காலம் வரும்போது எல்லாரும் வந்து மூக்கில் விரல் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா? நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்கம்மா. அதாவது விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் விஜயகாந்தை பிடிக்குது. நீங்கள் அது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே நீங்கள் மக்கள் வெள்ளத்தை பார்த்தீங்களா? இந்த சென்னை நகரத்தில் மக்கள் வெள்ளத்தை பார்த்தீங்களா? அந்த கோயம்பேடு மார்க்கெட் இருந்த ரோடு, அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்த ரோடு, அந்த 100 ஃபீட் ரோடு எப்படி திமுன்னு மக்கள் வந்திருந்தாங்க பார்த்தீங்களா? எங்கேருந்து வந்தாங்க? அதாவது தமிழகத்தின் பல பகுதியிலேருந்து வந்தாங்க. திருநெல்வேலியில் வந்தாங்க, தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க, ராமநாதபுரத்துலேருந்து வந்தாங்க, மதுரையிலேருந்து வந்தாங்க, தேனியிலேருந்து வந்தாங்க, கம்பத்துலேருந்து வந்தாங்க, வேலூரில் வந்தாங்க. எல்லா பக்கமும் வந்து மக்கள் வந்து குமிஞ்சிட்டாங்க. பஸ்லேயும் கார்லேயும் வந்து இறங்கி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தோட அஞ்சலி செலுத்தப்பட்டவர்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அப்படி ஒரு கூட்டம் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க, ஜெயலலிதா அம்மையாருக்கு செலுத்தினாங்க, கலைஞர் அவர்களுக்கு செலுத்தினாங்க. அவங்களாம் எப்படின்னா அவங்களாம் வந்து இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அது அதிகப்படியான மக்கள் மனசில் இடம் பிடிச்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகராக இருந்தார், ஒரு அரசியல் தலைவராக இருந்தார், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மட்டும்தான் இருந்தார். ஆனால் அந்த மாதிரி ஒரு அடுத்த உயரத்துக்கு போகாட்டி கூட, சீஃப் மினிஸ்டர் மாதிரி இடத்துக்கு போகாட்டி கூட அவர் மரணிச்சிட்டார்னும் போது அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளம் எப்படி வந்தாங்க? அவர் மேலே இருந்த அன்புனால வந்தாங்க, அவர் மேலே இருந்த பாசனால வந்தாங்க. இப்போயும் நீங்கள் போய் பாருங்கள், அந்த விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல அது ஒரு கோயில் மாதிரியே மாறிடுச்சு. பல பேர் வராங்க, அங்கே வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அதை கடந்து போகிறவங்களாம் உள்ளே வராங்க, உள்ளே வந்து கோயில் மாதிரி சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஸோ இது எப்படி நடக்கும்? இது வந்து நடக்கும் அப்படின்னா மக்கள் மனசில் வந்து அவர் இடம் பிடிச்சதுனால தான். அப்படி இடம் பிடிச்சவர் ஏன் சிஎம் ஆகலை? அதுதான் நான் சொன்னேன்ல, அவர் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பயணித்தார். எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் பயணிச்சுட்டு இருந்த ஒரு உடல்நிலை செட்பேக் ஆச்சு இல்லைம்மா. உடல்நிலை ஒன்று அவருக்கு ஒத்துழைச்சி இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அவர் வந்து அரசியலில் வந்து அவரோட பயணங்கள் தொடர்ந்துருக்கும், அடுத்த வெற்றிகள் கிடைச்சிருக்கும், சீஃப் மினிஸ்டராக கூட ஆயிருப்பார். சீஃப் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு வந்து அவருக்கு தகுதிகள் இருந்தது, அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆவாருங்கிற பேச்சு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் மீறி வந்து இயற்கைன்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய உடலை வந்து அதில் செட்பேக் வந்துருச்சுன்னா யாராலையும் அது சரி பண்ண முடியாது. அப்படி தான் கடைசி காலத்தில் வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் தான் வந்து அவர் ஒரு சோர்வான நிலைக்கு, ஒரு மந்தமான நிலைக்கு போனாரே தவிர அவர் ஆக்டிவாக இருந்த வரைக்கும் ஒரு ஆக்டிவ் நடிகராக இருந்தார், ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக இருந்தார். ஓகே.
ஸோ அப்போ டிஎம்டிகே 2026 எலெக்ஷனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜயகாந்த் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு, மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருந்துச்சு, மிகப்பெரிய ஆளுமையான கட்சியாக பார்க்கப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் போகாமல் அவருடைய துணைவியார், அதாவது வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அதை தலைமையேற்று நடத்துகிறாங்க. அந்த கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வந்து கொண்டு போகிறாங்க. எல்லாமே இருந்தாலும் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது விஜயகாந்தே நேரடியாக போய் ஓட்டு கேட்கும்போது கிடைக்கிற ஓட்டுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் போய் கேட்குற ஓட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். அது ஒரு 100% கிடைக்கும் வெற்றி அப்படின்னா இதில் வந்து ஒரு 20-25% தான் கிடைக்கும். சிம்பத்தி ஓட்டிங். அதான் சிம்பத்தி ஓட்டிங்கிறது தான் நான் 20% 25% கிடைக்கும். நீங்கள் ஒரு விஜயகாந்துக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க? விஜயகாந்த் தலைவராக இருந்து நமக்கு வந்து நம்மளோட நாட்டை வந்து ஆட்சி செய்வார், அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார், அவர் நம்ம நல்லது செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து விஜயகாந்துக்கு போட்டாங்க. இன்னைக்கு விஜயகாந்தே இல்லை அப்படின்னும் போது அவருடைய துணைவியார் வந்து ஓட்டு கேட்கும்போது அவர் மேலே இருக்கிற அபிப்பிராயம், அவர் மேலே இருக்கிற மரியாதைக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த ஓட்டு வந்து ஒரு 20%, 25%, 15% கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியோட வந்து இணையும் போது தான் அங்கே ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும். ஓகே சார். ஸோ ரொம்ப அழகாகவே வந்து சண்முக பாண்டியன் அவர்களை பற்றியும் விஜயகாந்த் அவர்களை பற்றியும் எடுத்துரைத்தீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.